காவாலாவில் கவர்ச்சி நாயகியாக வலம் வந்த நடிகை தமன்னா புதிதாக துறவி அவதாரம் எடுத்து நடைமுறைக்கு பொருந்தாத வசனம் பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். தெலுங்கு இயக்குனர் அசோக் தேஜா இயக்கத்தில் வெளியான ஓடேலா ரயில்வே ஸ்டேஷன் படத்தின் 2ஆம் பாகம் வரும் 17ஆம் தேதி வெளியாகிறது. உண்மை கதையை மையமாக கொண்ட முதல் பாகம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் 2ஆம் பாகத்தில் திகில், திருப்பம், ஆக்ஷன் என அதிரடியாக எடுக்கப்பட்டுள்ளது. தீய சக்தியின் பிடியில் சிக்கிய கிராமத்தை தனது சக்தியால் தமன்னா காப்பாற்றுவது போல படம் எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த படத்தின் டீசர் கும்பமேளாவில் வைத்து வெளியிடப்பட்டது. தற்போது இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அதில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் சர்ச்சையில் சிக்கி உள்ளன. நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, வாழறதுக்கு தேவை கோமாதா என வசனம் பேசும் தமன்னா, நீங்க வாழ மாட்டை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கோமியத்தை விற்று கூட பிழைத்துக் கொள்ள முடியும் என்பது மாதிரியான வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. மாட்டு கோமியத்தை புனித தீர்த்தமாக சித்தரிக்கும் போக்கு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட ஐஐடி இயக்குனர் காமக்கோடி மாட்டு கோமியம் குடித்தால் பல நோய்கள் குணமாகும் என பேசியது சர்ச்சையானது. அறிவியல் வளர்ந்துவிட்ட காலத்திலும் கூட கோமியத்தை குடித்தால் நோய்கள் குணமாகும் என ஒரு விஞ்ஞானி அந்தஸ்தில் இருந்தவர் பேசியிருந்த நிலையில் கிட்டத்தட்ட தமன்னாவின் ஓடேலா படமும் கோமியத்தை விற்று பிழைக்கலாம் என அதே மாதிரியான வசனத்தை தான் பேசுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தில் சிவ துறவியாக நடித்திருக்கும் தமன்னா, நீங்க வாழ மாட்டை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பேசுவதும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சில வட மாநிலங்களில் மாட்டிறைச்சி விற்க தடை விதிப்பது, தகராறு செய்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் நிலையில் தமன்னாவின் படத்திலும் பசுவதை என்ற போர்வையில் தீவிர இந்துத்துவ எண்ணத்தை பிரதிபலித்திருப்பதாக விமர்சனம் வைக்கப்படுகிறது. மாட்டிறைச்சி சாப்பிடுவதும் தவிர்ப்பதும் தனிப்பட்ட விருப்பம் என்ற நிலையில் தனி உரிமையை பறிக்கும் வகையில் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்பதை திணிக்கும் வகையில் வசனம் வைத்திருப்பது தமன்னாவுக்கு எதிராக கண்டனம் எழ காரணமாக அமைந்திருக்கிறது. பாலிவுட் பக்கம் போனதிலிருந்தே தமன்னாவின் ஆன்மீக தேடல் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. ஈஷா யோகா மையம் தொடங்கி கோவில் கோவிலாக வழிபாடு என தமன்னாவின் ஆன்மீக சிந்தை அடிக்கடி வெளிப்பட்டு வருகிறது என்ற நிலையில் அந்த தேடலுக்கு தீனியாக ஓடேலா படம் இருக்கும் என கூறப்படுகிறது. ட்ரெய்லரே குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக இருப்பதாக எதிர்ப்பு எழும் நிலையில் இன்னும் படத்தில் என்னென்ன வசனங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது.